ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, இப்போதே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கைக்காக நான் மிகப்பெரிய உதவியை செய்து கொடுப்பதற்காகவே இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச அனுபவ பாடம் இப்போது உன் வாழ்க்கையை இனிமையாக மாற்ற போகுது. இனிமே எந்த மன திண்டாட்டத்துக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இதுவரைக்கும் தள்ளி போய்கிட்டு இருந்த விஷயங்களும் தாமதமான விஷயங்களும் இப்போ நல்லபடியாக நிறைவேறப் போகுது. சரியான நபர்களை நீ சந்தித்து உன் வாழ்க்கையில் சரியான திசையில் வெற்றிகரமாக வாழப்போகிற. நம்பிக்கையோடு என்னை பிரார்த்தனை செய்த உனக்காகவே உன் வாழ்க்கைக்கான சரியான வழியை காட்டப் போகிறேன். உன் துயர் துடைத்து உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான உதவியை செய்வதற்காக இந்த சாயப்பா நானே வந்துவிட்டேன் அல்லவா. நான் விரும்பாம யாரும் என்னை தேடி வரவும் முடியாது, என்னை வணங்கவும் முடியாது. இப்போது என்னை மனசோர பக்தியோடு வணங்கும் உன்னை கூடிய சீக்கிரம் சீரடிக்கு நானே கூப்பிடுறேன். நீ இழந்த அனைத்தையும் நிச்சயம் உன் கைகளில் ஒப்படைப்பேன். நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். இப்போது உன் மனசில் எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும், என்னதான் நீ சோர்ந்து போயிருந்தாலும், உன் நெஞ்சம் வீழ்ந்து கிடந்தாலும், இந்த சாயப்பா உன்னை தூக்கி உயர்த்தி உன்னை நல்லபடியாக ஆளாக்கி காட்டுறேன். உன் வாழ்வில் இருக்கும் தடைகளை எல்லாம் தாண்டி உனக்கான வெற்றிகளை நான் தருவேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு சந்தோஷ நாளாக இருக்க போகுது. நீ எப்போதும் நம்பிக்கை இழக்காம தைரியமாறு. என் மேலே வச்சிருக்க அன்பையும் பக்தியையும் பார்த்து உன் வாழ்க்கைக்கு நிம்மதியையும் செல்வத்தையும் கொடுக்கணும்னு இந்த சாயப்பா முடிவெடுத்துட்டேன். உன் மனசில் நீ பல ஆசைகளை போட்டு ஓரமாக வச்சுக்கிட்டு கடமைகளில் மட்டும் கவனமாக வாழ்ந்து வருகிறாய். கடந்த கால வழிகளை தாண்டி நீ வெற்றி பெறுவதற்கு இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். எனக்கு ஒரு புது வாய்ப்பு கிடைக்குமா, என் வாழ்க்கையில் நல்லது நடந்துருமான்னு கேட்ட உனக்காகவே இன்னும் நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தருவேன். உன் கனவுகள் அனைத்தையும் நிஜமாக்கி உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்க போகிறேன். யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்றத முதல்ல நீ கற்றுக்கோ. யார்கிட்ட எப்படி பேசணும், எதை பேசக்கூடாது, எப்படி நடந்துக்கணுன்ற விஷயங்களை கற்றுக்கொள்ளும் போதுதான் உன் வாழ்க்கை அழகானதாக மாறும். உன் மனசையும் உன் வார்த்தைகளையும் உன் செயல்களையும் நீ எவ்வாறு கட்டுப்படுத்திக்கிறியோ அதை பொறுத்து தான் உன் வாழ்வின் திசை மாறுமேன் செல்லமே. எப்போதும் நீயாக இருந்தாலே, அமைதியாக பொறுமையாக சாந்தமாக அறிவோடு நடந்து கொண்டாலே உன் வாழ்க்கைக்கான அனைத்தையும் இந்த சாயப்பா நடத்திடுவேன். உன் மனசு எந்த அளவுக்கு துடிக்குது, எதுக்காக கவலைப்படுதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அதனால தான் உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் நான் வாங்கிக்கிட்டு உனக்கு உதவி செய்ய ஓடி வந்திருக்கேன். உன் கர்ம வினைகளை அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் கஷ்டங்களை போக்கி பிரச்சனைகளை நீக்கி உனக்கான நல்லதை செஞ்சு நிச்சயம் உன் வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு உயர்த்துவேன். நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியை தரேன். இனிமே நீ எதுக்காகவும் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி முடிக்கிறேன். நீ எதிர்கொள்கிற துயரத்தையும் நீ படும் கஷ்டத்தையும் மற்றவர்கள் அறியாமல் இருக்கலாம். உன் மனவேதனையை மற்றவங்க புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனால் நீ விடும் மூச்சு காற்றையும் உன் வாழ்க்கையில் நீ செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அதுக்கேற்ற நல்ல பலனை நிச்சயம் கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே கெட்டவங்களா, உனக்கு கஷ்டத்தை கொடுக்குறவங்களா, கர்ம வினையால் பாடாப்படுத்துகிறவங்களா இருக்காங்களேன்னு வருத்தப்படாத. இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியாக, உன்னை சுற்றி நல்ல மனிதர்கள் இருக்கும்படியாக இந்த சாயப்பா நான் செய்கிறேன். நீ செஞ்ச நல்ல செயல்களுக்கும் நன்மைக்கும் ஏற்ற புண்ணியம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என் செல்லமே. நீ எப்போ எங்கேருந்து என கூப்பிட்டாலும் உடனே உனக்காக ஓடி வர நான் தயாராக இருக்கேன். உன் மனதில் இருக்கும் கவலைகளை நீக்கி உனக்கான ஆற்றலை நான் கொடுப்பேன். படிப்பு, வேலை, திருமணம், குழந்தை ஆரோக்கியம்னு நீ எதை கேட்டாலும் அதை நிச்சயம் உனக்கு தர தயாராகவே நான் இருக்கேன். நீயாக எதையும் எதிர்மறையாக யோசிக்காம நம்பிக்கையோடு முன்னேறு. எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கையில் நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணுறோம், ஏதோ தப்பாக நடக்குதுன்ற உணர்வு உனக்கு வந்தாலும்
நீ கவலைப்படாத. நீ எப்போதும் என் பார்வைக்குள், என் கட்டுப்பாட்டுக்குள்ளே தானே இருக்க. கண்டிப்பாக உன் உழைப்பை நான் வீணாக்க மாட்டேன். உனக்கு தேவையான வேலை வாய்ப்பும், தொழிலில் உயர்வும், குடும்ப நிம்மதியும், பொருளாதார வளமும் அனைத்தும் கிடைக்கும்படி நான் செய்கிறேன். உனக்கு இருக்கிற கடன் பிரச்சனையும் கஷ்டங்களும் தீர்ந்து உன் வீட்டில் நிம்மதி நிலவும். இனி வரும் காலமெல்லாம் நிலையான முன்னேற்றம் உன் கூட இருக்கும். என் அருளால் உன் வாழ்க்கையை வளமாக்க போகிறேன். நடக்காத விஷயத்த நடந்துடுமோன்னு யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நிச்சயம் வெற்றி மட்டுமே உன்னை வந்து சேரும். தீமைகளை தாண்டி உனக்கான நன்மைகளை செய்ய இந்த சாயப்பா இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. என் நாமத்தை சொல்லும் உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். கவலைகளை தூக்கி சுமந்து கஷ்டப்படாமல் அதை தாண்டி மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. அதிகமாக கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா தேவையில்லாத கோபமும் எரிச்சலும் தான் உன்னை நோக்கி வரும். ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையில் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்றத நான் கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வைக்கிறேன் என் செல்லமே. ஒவ்வொரு இன்பத்தின் முடிவில் துன்பமும், ஒவ்வொரு துன்பத்தின் முடிவில் இன்பமும் ஒளிஞ்சிருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. எல்லாத்தையும் நான் ஏன் நடத்துகிறேன்றது கூடிய சீக்கிரம் உனக்கு தெரிய வரும். உன் வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகளை பார்த்து உணர்ச்சி வசப்படாதே. உனக்கே உரித்தான பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்து போ. எதை இழக்க நேர்ந்தாலும் சரின்னு அதை ஏற்றுக்கொள்ள தயாராகு. ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்ச பிறகு தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்யாதே. உன் கர்ம வினைகளை எல்லாம் காணாமல் போகச் செய்து உனக்கு சக்தியை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரேன். நீ எந்த விஷயத்தில் விட்டு கொடுத்து போறியோ அந்த விஷயம் உனக்கான நல்ல விஷயமா மாறும். நீ எப்போதும் எதுக்காகவும் மனசு உடைஞ்சு போகக்கூடாது. உன் உள்ளத்தின் தூய்மையை உணர்ந்த இந்த சாயப்பா கண்டிப்பாக எல்லா விஷயங்களிலும் உன்னை காப்பாற்றுவேன். உன் வாழ்க்கையில் வர்ற மனிதர்கள் எல்லாரும் நல்லவங்களா, நல்ல மனசு கொண்டவர்களா, நல்லெண்ணம் உடையவர்களாக இருப்பார்கள். உன் கடமையை மட்டும் சரியாக செஞ்சுக்கிட்டு என் நாமத்தை அவ்வப்போது சொல்லிக்கிட்டே இருந்தீனா என் அருள் நிச்சயம் உன்னை காப்பாற்றும் என் செல்லமே. நீயே எதிர்பாராத அளவுக்கு சில நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து உன் மனசை நான் மகிழ்ச்சி படுத்த போகிறேன். நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த வாய்ப்பும் இப்போது உன் வாசலை வந்து சேரும். உன் மனதில் இருக்கும் பயத்தை எல்லாம் விலக்கி உன் முயற்சிகளுக்கான முன்னேற்றத்தை தர்றேன். இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் புது தொடக்கம் உண்டாகும். உனக்கு துணையாக பாதுகாப்பாக நான் இருந்து வழிகாட்டி உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். உனக்காக என் அருளை பரிபூரணமாக கொடுத்து விட்டேன் அல்லவா. இனி நீ எதை பற்றி யோசிக்காமல் கவலைப்படாமல் உன் வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்து. எதுக்கும் பயப்படாமல் உன் கடமைகளை நீ சரியாக செய்யும்போது கண்டிப்பாக அது உனக்கான நன்மையாக நல்ல விதமாக மாறும். இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையில் நிறைய துன்பங்களிலும் சோகத்திலும் மனசை செதற விட்டுட்ட. இனிமேலாவது சோகத்தை கடந்து எழுந்து வர தயாராகு. உன் முயற்சிகளுக்கெல்லாம் பலன் கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் இந்த சாயப்பா நான் செய்கிறேன். எல்லா சங்கடங்களையும் தகர்த்தெறிந்து உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். நீ எதை பற்றியும் பயப்படாமல் உன் செயல்களை மட்டும் சிறப்பாக செய்ய பழகு. கூடிய சீக்கிரம் உன் கைகளில் முன்னேற்றம் வந்து சேரும். உன் பக்கத்திலேயே உனக்கு துணையாக நான் இருந்து எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் நிம்மதியும் வளமும் மகிழ்ச்சியும் ஒன்றாக வந்து சேரும். அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் அழகான நல்ல விஷயங்கள் நடக்க போகுது.